ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில இருக்கக்கூடிய கருமையை நீக்கக்கூடிய ஒரு சூப்பரான பேக் தான் பார்க்க போறோம். எதுக்காக கையில இருக்கக்கூடிய கருமையை நீக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்ம ஸ்கின்னுக்கு, அதாவது நம்ம ஃபேஸுக்கு கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ட் நம்ம கைக்கு கொடுக்க மாட்டோம். நம்ம ஃபேஸ்ல ஏதாவது ஒரு பேக் போட்டு நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த கருமையெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். ஆனா கையை அப்படியே விட்டுருவோம். ஸோ அதனாலேயே சூரிய ஒளி டைரக்டா நம்ம கையில படுறனால கையில உள்ள ஸ்கின்லாம் ரொம்பவே டல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம டேன் போய் ஃபேஸ் ஒரு கலர்லையுமே கை ஒரு கலர்லையும் கூட இருக்கும் நிறைய பேருக்கு. அந்த கருமையை நீக்கக்கூடிய ஒரு சூப்பரான பேக்கை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பேக் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃபிளார் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. காஃபி பவுடர் நீங்க எந்த பிராண்டா வேணா இருக்கலாம். உங்களுக்கு எந்த பிராண்ட் இருக்கோ அந்த பிராண்ட் எடுத்துக்கோங்க. இது கூட மிக்ஸ் பண்றதுக்கு தயிர் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் நான் இது கூட எடுத்துக்கிறேன். இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பேக் டைப் நம்மளுக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. முக்கியமா அந்த பவுடரோட கட்டிங்க இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தயிர் இதுல ஒத்துக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பதிலா நீங்க உருளைக்கிழங்கு ஜூஸ் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ரோஸ் வாட்டர் கூட நீங்க எடுத்துக்கோங்க. இல்லைன்னா தக்காளி ஜூஸ் கூட நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். இதுல நீங்க எது ஆட் பண்ணாலுமே உங்க ஸ்கின்ல நல்லா ஒர்க் ஆகும். இப்போ பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த பேக் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே சிம்பிளாக தாங்க இருக்கும். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். இதில் ஆட் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ட்மே நம்ம ஸ்கின்னை நல்லாவே பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த நாள்பட்ட கருமையெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை நல்லாவே பிரைட்டன் பண்ணுறதுக்கு உதவும். ஏன்னா இதில் நம்ம ஃபர்ஸ்ட் உளுந்து மாவு ஆட் பண்ணியிருப்போம். உளுந்து மாவு நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த கருமையெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை நல்லாவே பொலிவா வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா உளுந்துல ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறனால உங்க ஸ்கின்னை நல்லாவே பிரைட்டன் பண்ணி கொடுத்து ஸ்கின்ல இருக்கிற அந்த டேன் கருமை இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த உளுந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இதுல ரைஸ் ஃபிளார் ஆட் பண்ணியிருப்போம். ரைஸ் ஃபிளார் நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த பிளாக்னஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுரும். அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை நல்லாவே பொலிவா வச்சுக்கிறதுக்கும் இந்த ரைஸ் ஃபிளார் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இதுல காஃபி தூள் ஆட் பண்ணியிருப்போம். காஃபி தூள் நம்ம ஸ்கின்ல இருக்கிற டேன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி இந்த ஸ்கின்னை இன்ஸ்டன்டாவே பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இதுல தயிர் ஆட் பண்ணியிருப்போம். தயிர் நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த அழுக்குகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை உள்ள இருந்து பிரைட்டன் பண்றதுக்கும் உங்க ஸ்கின்னுக்கு ஒரு மாய்ஸ்சரைசராகவும் இருக்கிறதுக்கு இந்த தயிர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த பேக்கை என்னோட கையிலையுமே நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த பேக்கை என்னோட கையில ஒரு கையில மட்டும் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். நீங்க கையில அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்க கையை நல்லா வாஷ் பண்ணிருக்கணும். அதுல ஆயிலோ இல்லைன்னா டஸ்ட் இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. கை ரொம்ப நல்லா கிளீனா இருக்கணும். அப்பதான் நம்ம பேக் அப்ளை பண்ணும்போது பேக் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ அதனால நல்லா கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பேக்கை உங்க 2 கையிலையுமே நல்லா ஈவனா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் அப்படியே விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா தண்ணியை தொட்டுட்டு நல்லா சர்க்குலர் மோஷன்ல நல்லா ஒரு தடவை ஸ்க்ரப் பண்ணி கொடுங்க. ஏன்னா அப்பதான் நம்ம கையில இருக்கக்கூடிய அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி நியூ ஸ்கின் செல்ஸ் உருவாகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால நல்லா ஸ்க்ரப் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க உங்க கையை நல்லாவே வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின்ல நல்ல ஒரு பிரைட்னஸ் இருக்கும். ஸ்கின் நல்ல ஒரு கிளியராகவுமே இருக்கும்.
இந்த பிரைட்னஸும், இந்த கிளியர்னஸும் உங்களுக்கு பெர்மனன்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த பேக்க வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணுங்க. ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பெர்மனன்ட்டான பிரைட்னஸ் வந்து கிடைக்கும். இந்த பேக்க வந்து நீங்க ரெகுலராவும் அப்ளை பண்ணிட்டே வாங்க. இப்ப இந்த பேக்க வந்து என்னோட கையிலயுமே நான் அப்ளை பண்ணியிருப்பேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்னோட ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஸ்கின்ன வந்து நான் இன்ஸ்டன்ட்டாவே நல்ல ஒரு பிரைட்னஸா மாத்தி குடுக்கும். ஏன்னா, இதுல வந்து நம்ம காஃபி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கோம். அதோட சேர்த்து உளுந்து, அரிசி மாவுலாம் ஆட் பண்ணியிருக்கிறனால, உங்க ஸ்கின்ன வந்து நல்லாவே இன்ஸ்டன்ட்டாவே பிரைட்டன் பண்ணி குடுக்கும். இந்த பேக்க நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது, உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த டேன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி, உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்குறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பேக்க வந்து கைக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படிலாம் இல்லங்க. உங்க பாடிக்கும் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்க பாடியில இருக்கிற அந்த டேன், பிக்மெண்டேஷன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்றதுக்கும் இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈவன் உங்க ஃபேஸுக்கும் கூட நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். உங்க ஃபேஸ் வந்து ரொம்பவே டல்லா இருக்கு. உங்க ஃபேஸ் வந்து டக்குன்னு உங்களுக்கு வந்து பளிச்சுன்னு மாறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த பேக்க வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுல ஆட் பண்ணியிருக்க காஃபி பவுடர் எல்லாமே வந்து உங்க ஸ்கின்ன வந்து டக்குன்னு பிரைட்டன் பண்ணி குடுக்கும். ஆனா அந்த பிரைட்னஸ் வந்து நிரந்தரமா உங்க ஸ்கின்ல இருக்கணும் அப்படின்னா, இந்த பேக்க நீங்க வந்து ரெகுலரா அப்ளை பண்ணணும். ரெகுலரா அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து பெர்மனன்ட் பிரைட்னஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். இந்த பேக்க வந்து நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணி பாருங்க. ரெகுலரா அப்ளை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லயுமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம்னாலும் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in next video. Take care. Bye bye.